4 பேர் கொண்ட சாதாரண குடும்பம் ஒன்றுக்கு உணவுக்காக மாத்திரம் மாதாந்தம் 65,500 ரூபாய் செலவாகும் என்று 3 வருடங்களுக்கு முன்னரே மதிப்பிடப்பட்டிருந்தது. இப்போது அந்த தொகை 1 லட்சம் ரூபாவை தாண்டி இருக்கலாம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பாராளுமன்ற உறுப்பினர் டி.வி. சானக்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் உரையாற்றுகையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த வரவு செலவு திட்டத்தில் எவ்வித வரியும் இல்லை என்று அரசாங்கத்தினால் கூறப்பட்டது. ஆனால் வாசிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் 150 பில்லியன் ரூபாய் வரி எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. 18% 20% வரி அதிகரிப்பது மட்டுமன்றி வரி செலுத்துவோரின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும் போது அரசாங்கத்துக்கு கிடைக்கும் வரி லாபமும் அதிகரிக்கும். மறைமுக வரிகளை குறைப்பதாக கூறிக்கொண்டு வரி அறவிடுவதையே செய்கின்றனர். அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் கூறப்பட்டது. அதன்படி 56,145 ரூபாவே சாதாரண ஊழியர் ஒருவருக்கு கிடைக்கும். ஆனால் சனத்தொகை மதிப்பீடு திணைக்களத்தில் வீட்டு மற்றும் வருமான செலவு கணக்கெடுப்பு 3 வருடங்களாக செயற்படவில்லை. இதனை செய்ய வேண்டும் என்று பாராளுமன்ற ஆய்வுக்குழு கூறியுள்ள போதும் அது இதுவரையில் நடக்கவில்லை. என்றாலும் இறுதியாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி நபரொருவருக்கு தனது உடலுக்கு தேவையான கலரியை பெற்றுக்கொள்வதற்காக உணவுக்காக 16,413 ரூபாய் மாதாந்தத்துக்கு செலவு வேண்டும். அப்படியாயின் 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு 66,500 ரூபாய் மாதத்துக்கு உணவுக்காக மட்டும் செலவிட வேண்டும். இது இப்போது 1 லட்சம் ரூபாவையும் கடந்திருக்கும். இதனால் சம்பந்தப்பட்ட நிறுவனம் இது தொடர்பில் சரியான கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். எனவே எதிர்வரும் 21ஆம் தேதிக்கு முன்னர் விவசாயிகளின் பிரச்சினைகளையாவது தீர்க்குமாறு நாங்கள் அரசாங்கத்தை கேட்கின்றோம். இல்லையென்றால் அவர்கள் அன்றைய தினத்தில் நுகேகொட நகருக்கு வருவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார்.